உண்மையாக சொல்லப்போனால் என்னை அவாய்ட் பண்ணி அவங்க போனோம் அப்படின்றது அந்த குருவுடைய யோசனை. அதாவது குருவன்னா யார்? ஒரு தபலா, ஒரு டோலக்கு, ஒரு கிட்டாரு, ஒரு 2 அசிஸ்டண்ட்ஸு. எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு ஆல்ரெடி இருக்கிற குரூப் அது. அவங்கள தான் கம்போசிங் குரூப்னு சொல்லுவாங்க. இவர் எங்கே கம்போசிங்க்கு போனாலும் அந்தந்த கம்பெனிக்கு கவிஞர் தனியாக காரில் போவார், கம்போசிங் குரூப் வந்து ஒரு காரில் போவாங்க. எம்எஸ்விஐயா விஸ்வநாதன் சார் தனி காரில் வருவார். ஸோ அந்த அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. கார் ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஒரு 5 சிக்னல் 6 சிக்னல் போய் நம்ம அது சேர்றதுக்குள்ளே ஆஃபீஸ் தெரியாது. கடைசிக்கு என்ன ஆகும்? என்னையா வரவே இல்லை, இப்படி இருந்தால் எப்படி கற்றுப்பேன் அப்படின்னு பழி நியமனம் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது ஏற்கனவே அதாவது நான் அந்த வேலை மேலே இருக்கிற அக்கறை பாசத்துக்காக இஷ்டம் அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டமாக தெரியல. மீண்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் போயினே இருக்கேன். டெய்லி அந்த ஸ்டூடியோவில் வந்துட்டு நான் வந்து அட்டெண்டன்ஸ் மாதிரி ஒரு புக்கில் சைன் வாங்குவாங்க.